ஆனால் பெரும்பாலான மருத்துவர்களும் செவிலியர்களுடைய போக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப தாங்கிற திமிருத்தனமா பெரிய புடிங்க. என்னைக்குமே இல்லாத பட்டவனை மட்டுமே ஒரு குற்றவாளியா சித்தரிக்காதீங்க சார். இன்னைக்கு அந்த விக்னேஷை தண்டிக்கணுங்குது, அதை பண்ணணுங்குது, அதை நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பா தண்டிக்கணும் தான். அப்படி உரிய நேரத்தில் சிகிச்சை கொடுக்காததுனால எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல செத்து போனாங்கல்ல, என் அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, அம்மா அப்பாங்க செத்து போனாங்கல்ல, அவங்க சாவுக்கெல்லாம் எப்படா நீதி கிடைக்கும்? இன்னைக்கு ஒரு டாக்டர் கிட்ட இப்படி ஆனதுமே சுகாதாரத்துறை அமைச்சர் வராரு, துணை முதலமைச்சர் வராரு. அன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு அமைச்சரோ துணை முதலமைச்சரோ வரலங்கிறத விட அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கூட வர தகுதி லாய்க்கில்ல, துப்பு இல்லாமல் இருக்கானுங்க. சோ இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் அதிகார வர்க்கத்துக்கும் ஆதிக்க வர்க்கத்துக்கும் இருக்கப்பட்டவர்களுக்கான சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இதுல நம்ம ஸ்டேட்ல 139 மையங்கள்ல 1241 மிஷின்கள் இருக்கு. இதுல 15ல இருந்து 20% மிஷின்கள் வேலை செய்யாம இருக்கு. வெக்க கேடு. அப்ப அதை கூட சரி செய்ய முடியாம புடுங்குற வேலையை பார்க்குறாங்களா? அரசாங்கம் நினைத்தால் கண்டிப்பாக உடனடியாக அனைத்தையும் சரி செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டார்கள். வணக்கம், சத்யபிரபு. இன்னைக்கு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜிங்கிறவர் மீது விக்னேஷ்ங்கிறவர் கத்தியால குத்தியிருக்காரு. அதன் சார்ந்து அவர் காவல்துறையால கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த டாக்டர் பாலாஜி பக்கம் நிக்கிறாங்க. பாலாஜி ரொம்ப பாதிக்கப்பட்டாரு, இதனை செஞ்ச விக்னேஷை தூக்கி உள்ள வைக்கணும், அவர் சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டப்படணும், அவர் தண்டிக்கப்படணும். சரி, அதுல மாற்று கருத்து இல்ல. விக்னேஷ் செய்தது குற்றம், அதுல மாற்று கருத்து இல்ல. விக்னேஷ் சட்டத்தின் முன் கண்டிப்பாக நிறுத்தப்படணும் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த டாக்டரை பத்தி நாம யாருமே பெருசா பேசுறதுக்கு மறுப்பது ஏன்னு எனக்கு தெரியல. இப்ப அந்த விக்னேஷ்ங்கிறவர் டாக்டர் போய் ஏன் கத்தியால குத்தணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. என்ன காரணமா இருக்கு அப்படின்னா, அந்த விக்னேஷோடைய அம்மா தாய் கேன்சரால பாதிக்கப்பட்டு அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க போல. அப்ப அந்த அம்மாவை ஒழுங்கா கவனிக்காததுனால, ஒழுங்கான சிகிச்சை கொடுக்காததுனால, அதன் மீது கோபத்தினால விக்னேஷ் கத்தியால குத்திட்டதா அந்த விக்னேஷோட தாயாரே பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அந்த டாக்டர் பாலாஜி ஏதாவது சந்தேகம் கேட்டா கூட இங்கிலீஷ்ல திட்டுவாரு, ஆங்கிலத்துல திட்டுவாரு, அதை மீறி ஏதாவது பேசினா நோட்டை தூக்கி அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம வச்சிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாம பொதுவா பார்ப்போங்க, பொதுவாவே பார்ப்போம். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எடுத்துப்போமே, இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உண்மையாலுமே சொல்றேங்க, ஒரு குப்பை கிடங்க கூட கேவலமா வச்சிருப்பாங்க. ஏன்னா காரணம் என்னன்னா, அங்கெல்லாம் இல்லாதப்பட்டவன் சாமானியன் தானே போறான். அவன்லாம் எங்கடா கேள்வி கேட்க போறான்? அவனுக்குலாம் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யாரா கேட்க போறான், யாரா கண்டுக்க போறாங்கிற அசால்ட்டு, அலட்சியம், அந்த திமிரு, ஆணவம். அங்க இருக்கக்கூடிய அரசு டாக்டர்கள் இருக்காங்கல்ல, அரசு மருத்துவர்கள், அவங்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? என்னமோ நமக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி, என்னமோ இவங்கெல்லாம் உயர் ரக மனிதர்கள் மாதிரி, பெரிய புடிங்கிற எண்ணத்துல தான் இருப்பானுங்க. அதற்காக நான் எல்லா டாக்டர்களையும் சொல்லல, ஆனால் பெரும்பாலான டாக்டர்கள், பெரும்பாலான செவிலியர்கள் அப்படிப்பட்ட மனநிலை தான் இருப்பாங்க. அங்க வரக்கூடிய சாமானிய வர்க்கத்தை சேர்ந்த நோயாளிகளை, அங்க வரக்கூடிய சாமானிய வர்க்கத்தை சேர்ந்த ஒரு சாதாரண மனுஷனை, ஒரு சக மனுஷனா கூட அங்க இருக்க டாக்டரோ செவிலியர்களோ பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. என்ன சிப்பா, என்ன அப்ப ஒழுங்கா பேச மாட்டியா? தள்ளி உட்காரு, மூஞ்ச பாரு, எல்லாம் வரப்பதான் வரும், உடனே வரணுமா? இல்லைன்னா ஊடா இன்னும் வாசத்துக்கு நிக்கிற, இப்படியான பேச்சுக்கள் அங்க இருக்கக்கூடிய டாக்டர்கள் மத்தியில, செவிலியர்கள் மத்தியில இருக்கிறது உண்மை. இதை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இதை எல்லாருமே அன்றாடம் வாழ்க்கையில கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க, கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. நான் சந்திச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் தாண்டி டாக்டருங்க சரியான டைமுக்கு கூட வர மாட்டாங்க. ஏன்னா கேட்க யாரும் ஆள் இல்லைல்ல. அப்படியே ஹாயா வருது, அப்படியே 2 வார்த்தை பேசுறது, அப்படியே பட்டும் படாம தள்ளி நிக்கிறது. ஐயோ ஐயோ, அப்படியே பட்டும் படாம தள்ளி நிக்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் இது இல்லையா, தள்ளி நிக்கிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சந்தேகங்கள் கேட்டா பெருசா பதில் கூட சொல்ல மாட்டாங்க. வாய் வலிக்கும்ல டாக்டருங்க, சும்மால வேலை பாக்குறாங்க, வாய் வலிக்குங்க. பெரிய சந்தேகம் கேட்டா பெருசா ஓப்பனா கூட சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் விட அங்க இவங்க இருக்காங்க பாருங்க, செவிலியர்கள், நர்ஸ், அவங்க பண்ற அல்சாட்டியா இருக்கே, எப்பா
எப்படியோ அதையும் பிடிச்சி அரசாங்க வேலைக்கு வந்துட வேண்டியது. ஆனால் வந்துட்டு அது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான செவிலியர்கள்லாம் கடமை கண்ணியத்தோடு பொறுப்புணர்ச்சியோடு யாரும் வேலை செய்யறது இல்லை. மேலகில பேசுறது, சீவா போங்கிறது. யாருங்க அவங்களும்? அங்கே வந்து சிகிச்சைக்கு வரவங்களும் யாருங்க? மனுஷங்க தானே. அவங்களுக்கு சிகிச்சை பார்க்கறதுக்காக தானே நீங்க மாசம் மாசம் பணம் வாங்குறீங்க, சம்பளம் டப்பு வாங்குறீங்க. சம்பளம் மட்டும் கரெக்டா வாங்குறப்ப இனிக்குது இல்ல, போய் அந்த அந்த வந்து சம்பள காசை ஏடிஎம்ல எடுக்கிறப்ப ருசிக்குது இல்ல. அந்த எண்ணம் கொஞ்சம் கூட வேணாம், கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாம். இது ஒரு பக்கம். ஒரு சின்ன உதாரணங்கள் சொல்றேன். நமக்கு தெரிஞ்ச அண்ணனுடைய வீட்டுக்காரம்மா அண்ணி அவங்க, இது ஒரு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் நைட்டு வந்து ஜிஹெச் போகிறாங்க. ஏதோ அவங்களுக்கு வந்து லைட்டாக நெஞ்சுவலி இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கூட நானும் போயிருந்தேன். அப்போ நான் வந்துங்க ரொம்ப சின்ன பையன். அப்போ அந்த டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார படுத்துக்கிட்டு அவங்க பேர் என்ன, ஆனா பெண்ணா, அவங்களுக்கு எத்தனை வயசு, என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டுட்டு உள்ள இருந்து வந்து மருந்து மாத்திரையே எழுதி கொடுக்குறாரு. அவெல்லாம் டாக்டரா என்னன்னு எனக்கு தெரியல. அதன் பிறகு அங்கே 2-3 பேர் சேர்ந்து சத்தம் போட்டதுக்கு அப்புறம் எழுந்து வந்து பேசுறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பர் போட்டிருந்ததை கூட நான் பார்த்தேன், படிச்சு அவர்கிட்ட பேசினேன். என்னன்னா, அவருக்கு வந்துங்க ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவர் வழக்கம் போல அவர் வந்து இங்கே சாமானிய வர்க்கங்கிறதுனால அவரை வந்து சார்ந்தவர்கள் வந்து அரசு மருத்துவமனையில் போய் சேர்த்துருக்காங்க. சேர்த்த இடத்துல அவருக்கு ஒழுங்கான முறையான சிகிச்சையை வந்து அளிக்கலையாம். ஸ்டண்ட் வைக்கிறதுக்கே 1008 ஃபார்மாலிட்டிஸ் பார்த்தாங்களாம். காப்பீடு திட்டத்தில் பண்றதுக்கு இருந்தும் காப்பீட்டு அதிகாரிகள் இன்னும் ஏன் உங்களுக்கு வைக்கலன்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மருத்துவர் அதற்கான சிகிச்சையை செய்யறதையே ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அதே மருத்துவர் சொந்தமா பிரைவேட்டா ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரா. அங்க போனா அவ்வளவு மரியாதையா நடந்துப்பாங்களாம், உரிய சிகிச்சையை வந்து உரிய நேரத்தில் எடுப்பாங்களாம். ஆனா அந்த உரிய சிகிச்சையை உரிய நேரத்துல இங்க எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்படி எல்லா பக்கமும் பாத்தீங்க அப்படின்னா அரசு மருத்துவமனையில சரியான சிகிச்சையோ உரிய சிகிச்சையோ பெரும்பாலும் இருப்பதில்லை. அதற்காக நான் ஒட்டுமொத்த அரசு மருத்துவர்களையும் ஒட்டுமொத்த அரசு செவிலியரையும் நான் தவறா சொல்லல. அதுலயும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், அதுலயும் கடமை உணர்ச்சி உள்ளவர்கள் இருக்காங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. எனக்கு வேண்டப்பட்ட அண்ணன்மார்கள், சகோதரர்கள், நண்பர்கள் அங்க இருக்காங்க. நான் அப்படிப்பட்டவங்களை சொல்ல வரல, எல்லாத்தையும் சொல்ல வரல. ஆனா பெரும்பாலான மருத்துவர்களும் செவிலியர்களுடைய போக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப அலட்சியமா, ரொம்ப வந்து பாரம்பரியமா, ரொம்ப வந்து தாங்கிற திமிர்த்தனமா, பெரிய புடிங்க அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானியும் இந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டாதான் ஒருவேளை அவங்களோட வந்து கடமையை சரியா செய்வாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. அப்புறம் சில பேர் வந்துங்க போட்டிருந்ததெல்லாம் பார்த்தேன். அப்படி அந்த பையனுக்கு அந்த வந்து விக்னேஷோட தாயாருக்கு சரியா வந்து சிகிச்சை அளிக்கிறப்ப அந்த பையன் போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. ஏன் சார் அப்படி பேசுறவங்களா கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க சார். என்னைக்குமே இல்லாதப்பட்டவனை மட்டுமே வந்து ஒரு குற்றவாளியா சித்தரிக்காதீங்க சார். பாவம் சார் அந்த சமூகம். அப்படி சரியா செய்யாத, சரியா வேலை பார்க்காத மருத்துவர்கள் மீது இதுவரைக்கும் புகார் அளித்து எத்தனை புகார்கள் இது வரைக்கும் விசாரிக்கப்பட்டிருக்கு? வேணா நம்ம ஸ்டேட் முழுக்க ஒரு சர்வே பண்ணி பாருங்க. எத்தனை ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அவங்க வந்து புகார் கொடுத்தும் அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது, சம்பந்தப்பட்ட செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கானா? இவ்வளவுதான். இன்னைக்கு அந்த மருத்துவருக்கு கத்தி குத்துனதும் ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஆடுது. இன்னைக்கு வந்து அந்த விக்னேஷை தண்டிக்கணுங்குது, அதை பண்ணணுங்குது. அதை நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பா தண்டிக்கணும் தான். அது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் தான், மாற்று கருத்து இல்ல. எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல, எத்தனையோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, அதாவது உரிய நேரத்துல ட்ரீட்மெண்ட் டாக்டர் இருந்தும் கொடுக்காததுனால, அலட்சிய போக்குனால எத்தனை குழந்தைங்க, எத்தனை அண்ணனுங்க, எத்தனை தம்பிங்க, எத்தனை அக்கா தங்கச்சிங்க, எத்தனை அம்மா அப்பாங்க, எத்தனை பேர் தெரியுமா செத்து போயிருக்காங்க. அதாவது உரிய நேரத்துல சிகிச்சை கொடுத்திருந்தா கண்டிப்பா காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஆனா இல்லையே. அப்ப அப்படிலாம் வந்து செத்து போனாங்கல்ல, அப்படி உரிய நேரத்துல சிகிச்சை கொடுக்காததுனால வந்து எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல செத்து போனாங்கல்ல, என் அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, அம்மா அப்பாங்க செத்து போனாங்கல்ல. அவங்க சாவுக்கெல்லாம் எப்படா நீதி கிடைக்கும்? இல்ல நீதி கிடைக்குமா? ஆமா, இல்லாதப்பட்ட சாமானிய வர்க்க மக்கள் தானே. நீதியாவது மயிராவது, அதை பத்தி பேசக்கூட எங்கெல்லாம் எவனுக்கும் நேரம் இல்லை. இன்னைக்கு ஒரு டாக்டர் கிட்ட இப்படி ஆனதுமே வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வராரு, துணை முதலமைச்சர் வராரு. சரி,
ஓகே, அதை நான் தப்பு சொல்லல. எத்தனை சாமானியன் இந்த மாதிரி அரசு மருத்துவர்களால அரசு மருத்துவமனையில உரிய சிகிச்சை எடுக்காம பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. எத்தனை பேர் கத்தி இருக்காங்க, கூக்குரலிட்டு இருக்கா. அன்னைக்கு இந்த சிஸ்டமும் ஏன் வரல? ஏன் வரல? அன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துங்க ஒரு அமைச்சரோ துணை முதலமைச்சரோ வரலங்கிறத விட அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கூட வர தகுதி லாய்க்கு இல்ல, துப்பு இல்லாமல் இருக்கானுங்க. ஒரு பேப்பர்ல ஒரு சைடுல வந்து துண்டு சீட்ல ஒரு சின்ன செய்தியா வரும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் சாமானியனுக்கான விஷயம் கூட அவ்வளவுதான். அப்ப இதுல வந்து டாக்டருங்க மட்டும் தான் தப்பா? அப்ப இதுல வந்து வெளியேறுங்க மட்டும் தான் தப்பா? அரசாங்கமும் தவறு செய்கிறது. இதனையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய அரசாங்கம் சரியா கண்காணிக்கல. அங்க இருக்கக்கூடிய டீனுங்க கூட கூட்டணி போட்டுக்கிட்டு பல்லான வேலைகளை பார்க்கிறது. அது இல்லாம தேவையில்லாத வந்து பிரஷர்களை டாக்டர்கள் மீது திணிக்கிறது. இப்ப பாருங்க, ஸ்டான்லி மருத்துவமனை, அதுல வந்து டீனா இருக்கக்கூடிய பாலாஜிங்கிற பேர்ல வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதன் சார்ந்த விசாரணை வர கூடிய சீக்கிரத்துல வந்து நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. என்னன்னா மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதுலையும், இன்னொன்னு மருத்துவ பணி பராமரிப்பு முறைகள்லையும் டெண்டர் விடுறதுல பெரிய அளவில் ஆட்டையை போட்டிருக்கான் அந்த ஆளு. அதன் சார்ந்த குற்றச்சாட்டை வச்சு அதன் சார்ந்த விசாரணையும் நடக்க இருக்கான். அப்ப இதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய அரசாங்கம் என்ன பண்ணுது, என்ன செய்யுது? எத்தனை ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு அரசாங்கம் நீட்டா வச்சிருக்கு. சார், தமிழ்நாடு, அதாவதுங்க இந்த இந்தியாவில் வந்து கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எவ்வளவோ சிறப்புன்னு நாம சொல்றோம். ஆனா உண்மையாலுமே நாம வந்து வடநாட்டு பக்கம்லாம் போனோம் அப்படின்னா கொடுமையிலையும் கொடுமையா இருக்கும், கேவலத்திலையும் கேவலமா இருக்கும். கொடுமையிலையும் கொடுமையா இருக்கும், கேவலத்திலையும் கேவலமா இருக்கும். அதை கம்பேர் பண்றப்ப நம்ம தமிழ்நாடு ஓகே தான். ஆனா அதுக்குன்னு நம்ம தமிழ்நாட்டிலையுமே நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா? அப்ப இதெல்லாம் யார் மாத்துறது? இதெல்லாம் யார் கண்காணிக்கிறது? இதெல்லாம் யார் கண்டிக்கிறது? அப்படிப்பட்ட அரசு மருத்துவர்களுக்கும் அப்படிப்பட்ட செவிலியர்களுக்கும் அப்படிப்பட்ட மருத்துவம் சார்ந்த அரசு ஊழியர்களுக்கும் யார் கடிவாளத்தை போடுறது? அரசாங்கம். ஆனா அரசாங்கம் செய்யுதானா? செய்யல. இன்னைக்கு ஒரு டாக்டருக்காக வர அரசாங்கம் கண்டிப்பா வரது தப்பு இல்ல, சரிதான். ஏன்னா அவரும் ஒரு மனுஷன் தான், மாற்று கருத்து இல்ல. ஆனா இதற்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட எத்தனையோ சாமானியர்கள் செத்து போயிருக்கானே, துடி துடிக்க செத்து போயிருக்கானே, கேட்க நாதி இல்லாம செத்து போயிருக்கானே, அவனுக்காக ஏன் வரல ஒரு வார்த்தை? சோ இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் அதிகார வர்க்கத்துக்கும் ஆதிக்க வர்க்கத்துக்கும் இருக்கப்பட்டவர்களுக்கான சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். மக்கள் வழக்கம் போல இங்க போனா இப்படி இருக்கு, சரி வாங்கடா நம்ம ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலா போலாம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறான். அங்க போனா பணத்தை பிடிங்கிறானுங்க, பணம் பிடிங்கிங்க, காசை எப்படிலாம் வந்து கறக்கலாங்கிறதுக்கு ஹைடெக்கான கிரிமினல் வேலைலாம் பண்ணுவானுங்க. எங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டருங்க கிரிமினல் வேலைலாம் பண்ணுவானுங்க. அங்க ஒரு பக்கெட்டு காசை போட்டு மக்களை போட்டு சின்னப்படுத்தி நசப்படுத்தி, அப்புறம் வழக்கம் போல மக்கள் இங்க போனா நல்லது நடக்குமா, அங்க போனா நல்லது நடக்குமா, இல்ல இங்க போனா நல்லது நடக்குமா, இல்ல இங்க போனா நமக்கு கிடைக்குமா, இல்ல இங்க போனா நம்ம வந்து தப்பிச்சிட மாட்டோமா, இங்க போனா நம்ம இதாயிர மாட்டோமா, இப்படி மாத்தி மாத்தி இங்க போனா அங்க போனா இங்க போனா அங்க போனா நடக்குமா 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 நடக்குமான்னு கேட்டே செத்து செத்து தினந்தோறும் இந்த சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இதுல நாம என்ன சொல்றோம்னா, விக்னேஷின் தாயாரினுடைய வாக்குமூலத்தை அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். விக்னேஷ் செய்தது எப்படி தவறோ அது போல அந்த மருத்துவர் பாலாஜி செய்ததும் தவறு. அவர் மீதும் தவறு இருக்கு, அதையும் விசாரணை செய்ய வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது வந்து ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். பெத்த தாய்க்கு ஒரு மருத்துவர் சரியான உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காதது எந்த அளவுக்கு தவறோ, அது ஒரு பெத்த தாயோடைய முந்தானைய உருவி மாற கசக்கிறதுக்கு சமம். அப்ப என்ன கோபம் வருமோ அந்த கோபம் தான் இங்க வரும். அதற்காக அந்த கோபத்தின் வெளிப்பாடாக சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடிய வன்முறையை நான் ஆதரிக்கல, அதை சரின்னு சொல்லல. அங்க எப்படி இந்த வந்து விக்னேஷ் உள்ளிட்டோர் மீது தப்புன்னு நாம சொல்றோமோ, அது போல அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய, அதற்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் பாலாஜி செய்ததும் தவறு. அவர் மீதும் சரியான நடவடிக்கை வேண்டும், உரிய நடவடிக்கை வேண்டும் அப்படின்னு நாம சொல்றோம். இதெல்லாம் தாண்டி அரசு மருத்துவமனைகள்ல உரிய உபகரணங்களே கிடையாது. அவங்களுக்கு வந்து உரிய உபகரணங்கள் இல்லாம உரிய சிகிச்சை அளிக்காம அங்க வரக்கூடிய மக்களை
தனியார் பக்கம் தள்ளுறத அரசே செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன், மக்கள் வைக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் ஒன்று பார்ப்போங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நீரிழிவு நோயாளிகள் இருக்காங்க. அதில் மூணில் ஒரு பேருக்கு வந்து கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வருது. அதற்கு வந்து டயாலிசிஸ் மிஷின் அவசியம். அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாடு முழுக்க, அதாவது நம்ம ஒரு இது வச்சுப்போமே, கணக்கில் வச்சுப்போமே, 36 மாநிலங்களில் 1530 மையங்களில் 10,605 மிஷின்கள் இருக்கு. அதில் நம்ம ஸ்டேட்டில் 139 மையங்களில் 1241 மிஷின்கள் இருக்கு. இதுல 15% 20% மிஷின்கள் வந்து வேலை செய்யாம இருக்கு. வெக்கக்கேடு. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அங்க வரக்கூடிய வந்து நோயாளிகளை என்ன பண்ணும், தனியார் மருத்துவமனை பக்கம் தள்ளும். அப்ப அந்த வேலையை யார் செய்யறா? அதை நீங்க எப்படிங்க நேரடியா வந்து அரசாங்கம் தான் செய்யுதுன்னு சொல்றீங்க? ஆமாங்க, அந்த வந்து 15% வந்து மிஷின்கள் பழுதடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுதுங்க. அப்போ அதெல்லாம் சரி செய்ய வேண்டியது யாருடைய கடமைங்க? கவர்மெண்டோட கடமை தானே. அப்போ அதை கூட சரி செய்ய முடியாம புடுங்குற வேலையை பார்க்குறாங்களா? கேட்போமா மாட்டோமா? அப்போ அதை கூட வந்து சரி செய்ய முடியாத அளவுக்கு தான் நம்மளுடைய வந்து நிதி பற்றாக்குறை இருக்கா? அப்போ அதெல்லாம் முதல்ல பார்க்கணும், அப்போ அதெல்லாம் முதல்ல செய்யணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல வரேன். இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்ய வேண்டியது அரசாங்கம் நினைத்தால் கண்டிப்பாக உடனடியாக அனைத்தையும் சரி செய்ய முடியும். ஆனால் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இங்கு பாதிக்கப்படுவது இல்லாதப்பட்ட சாமானிய வர்க்கம் தான். கேட்க நாதி இல்லாதவர்கள். யார் கேட்ட போறா, யார் என்ன வந்து பண்ணிட முடியுங்கிற அலட்சிய போக்கும் பாரபட்சமும் திமிரும் தான் இது அனைத்திற்கும் காரணம். இங்கு விக்னேஷ் விவகாரத்தில் அந்த டாக்டர் பாலாஜி மீதான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு மருத்துவமனைகளும் தரம் உயர்த்தப்பட வேண்டும். இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு மருத்துவர்களுக்கும் ஒவ்வொரு செவிலியர்களுக்கும் கடமை உணர்வு, இன்னும் சொல்ல போனால் மனிதநேய உணர்வு அவசியம். அவர்களுக்கான கடிவாளத்தை அரசாங்கம் போட வேண்டும். அவர்களை அரசாங்கம் உரிய முறையில் கண்காணிக்க வேண்டும். அதுதான் இதற்கு இப்போதைய தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன்.